ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வல்லாரைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு சின்ன பத்த தேங்காய், இது 3ஐயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 4 பல் பூண்டு, 2 காய்ந்த மிளகா, உப்பு, இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது 2ஐயும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா காய்ந்த மிளகாய், தனியா, பூண்டு, இது 3ஐயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சிவப்பாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் அது கூட சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை வதங்கினதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா திரும்ப வாணல் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை அது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது ஏற்கனவே நல்லா நம்ம வதக்கிட்டதால் சும்மா தாளித்ததுக்கப்புறம் ஒரு வதக்குனா போதும். அவ்வளோதான், வல்லாரைக்கீரை துவையல் ரெடி. இந்த துவையல் சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.